இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மலா மாத தவணை கட்டணங்கள்ன்ற மாதிரி ஒரு டேர்ம் ஒன்று இருக்கும், ரைட்? அதாவது வந்து நாங்க மந்த்லி என்ன மாதிரி நாங்க பேமெண்ட் பண்றோம் என்ற மாதிரி ஒரு டேர்ம்ல வந்து நாங்க அது வட்டியோட சேர்த்து குறைந்து செல்ற மாத தவணை கட்டணம் பண்ற மாதிரி கட்டுற மாதிரி ஒன்று பார்ப்போம். இல்லாட்டி நார்மலாவே வந்து என்ன மாதிரி, அதாவது எதுவுமே வட்டி வட்டி போ வட்டி குறைஞ்சிட்டு போற மாதிரி பாக்குறது, இல்லாட்டி வட்டியே இல்லாம இத்தனை மாசத்துக்கு இவ்வளவு கட்டி முடிக்கணும் என்ற மாதிரி ரெண்டு இருக்கும், ரைட்? இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ இத்தனை மாசத்துல இவ்வளவு கட்டி முடிக்கணும் என்ற மாதிரி நார்மலா வட்டியே இல்லாம இருக்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அலுமாரி ஒன்றை நீங்க வாங்குறீங்க, ரைட்? அலுமாரி ஒன்றை நீங்க வாங்கிக்கல, நீங்க இப்ப ஒரு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சம்பளம் வந்துட்டு இருக்கும், சும்மா ஒரு 50,000 60,000 சம்பளம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு அலுமாரி வார்ட்ரோப் ஒன்றை வாங்குறீங்க. வார்ட்ரோப் வாங்கும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா 30,000க்கு வாங்குறீங்க, ரைட்? 30,000 ரூபாய்க்கு ஒரு அலுமாரியை வாங்கிட்டு அதை வந்து 12 அதாவது வந்து 8 மாத 6 மாத தவணை கட்டணங்களால, ரைட்? 30,000 ரூபாய் அலுமாரியை வாங்கிட்டு அதுக்கு 6 மாசமா தவணை கட்டணமா கொடுக்குறீங்க ஏண்டா, இப்ப நீங்க ஒரு மாசத்துல எவ்வளவு உங்களோட சம்பளத்தை இருந்தா கழிப்பாங்க. அதாவது ஓட்டோவா 6 மாசத்துல தவணை கட்டணமா கொடுக்குறேன்டா என்ன செய்யறா, நீங்க பேங்க்லயே அதை ஓட்டோவா கட் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணி விட்டுருவீங்க. உங்களோட சேலரி 50,000 வரைக்கும் அதுல இருந்து 6 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் இவ்வளவு கட் ஆகிட்டு இருக்கும். அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கட் ஆகும்? 5,000 ரூபாய். 5,000 ரூபாய். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 30,000 ரூபாய் கட்டணும் நாங்க, ரைட்? 30,000 ரூபாய் கட்டணும். எத்தனை மாசம் கட்டணும்? 6 மாசம் கட்டணும். ஆக ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 5,000 ரூபாய், ரைட்? அப்ப ஒரு மாசத்துக்கு வந்து எங்களுக்கு வரப்போது 5,000 ரூபாய். எழுதி கொள்ளுங்க. ஒரு அலுமாரியை 30,000 ரூபாய் பெருமானம் ஒரு அலுமாரியை 30,000 பெறுமதியான 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 ஒரு அலுமாரியை 6 மாத தவணை கட்டணத்தில் வட்டி இல்லாத 6 மாத தவணை கட்டணத்தில் வட்டி இல்லாத 6 மாத தவணை கட்டணத்தில் வட்டி இல்லாத 6 மாத தவணை கட்டண தொகையில் செலுத்தும் நிபந்தனையில் வாங்கப்படுகிறது. செலுத்தும் நிபந்தனையில் வாங்கப்படுகிறது. மாதந்தோறும் செலுத்தும் கடன் தொகை யாது? 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 நெடுதலி கொள்ளுங்க. A furniture manufacturer sell ₹30,000 worth wooden wardrobe on an interest-free scheme of 6 months. On an interest-free scheme of 6 monthly payment. What is the amount paid as an installment? அடுத்த தலைங்க போட்டுக்கொள்ளுங்க. இப்ப இது வந்து நாங்க என்னது
அந்த 30,000க்கு 6 மாசத்துல கட்ட போறோம். அதாவது வந்து என்ன சொல்றது, நாங்க வந்து இதுல வந்து குறைந்து செல்லே இல்லை என்ற மாதிரி நாங்க மாதந்தோறும் வந்து வட்டி, அதாவது வந்து அதுக்கு வட்டி இல்லை. அந்த 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 மாதந்தோறும் இதுக்கு வந்து அது மாதிரி வட்டி இல்லாத 6 மாசம் இதுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம் என்ற மாதிரி தான் இது நாங்க இதுல போட்டிருக்கோம். அது வந்து 6 மாசத்துக்கு, ஒரு மாசத்துக்கு இவ்வளவு அப்படின்னு. ரைட், இப்ப நாங்க பார்க்க போறோம் குறைந்து செல்லும், தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டியை கணித்தல். குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டியை கணித்தல். Calculating interest on the reducing balance. Calculating interest on the reducing balance. கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. 24 வீதம் 24 வீதம் 24 வீதம் ஆண்டு வட்டி அறவிடப்படும் ஒரு வங்கியிலிருந்து 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 வியாபார கடனாக 30,000 பணத்தை ஒருவர் பெறுகிறார். வியாபார கடனாக 30,000 ரூபாய் பணத்தை ஒருவர் பெறுகின்றார். 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 அக்கடனை 6 சமமான மாத தவணை தொகைகளில் அக்கடனை 6 சமமான மாத தவணை தொகைகளில் அக்கடனை 6 சமமான மாத அக்கடனை 6 சமமான மாத தவணை தொகைகளில் செலுத்தி முடிக்க வேண்டிய அதே வேளை 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 குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி அறவிடப்படுமெனின் 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 அவர் செலுத்த வேண்டிய ஒரு மாத தவணை தொகையின் பெருமானத்தை காண்க. அவர் செலுத்த வேண்டிய ஒரு மாத தவணை தொகையின் பெருமானத்தை காண்க. அவர் செலுத்த வேண்டிய ஒரு மாத தவணை தொகையின் பெருமானத்தை காண்க. அவர் செலுத்த வேண்டிய ஒரு மாத தவணை தொகையின் பெருமானத்தை காண்க. அவர் செலுத்த வேண்டிய ஒரு மாத தவணை தொகையின் பெருமானத்தை காண்க. A person has borrowed 30,000 rupees as a business loan from a bank that charge an annual interest that charge an annual interest rate 24%. The loan has to be paid back in 6 equal monthly
installments. The loan has to be paid back. The loan has to be paid back in 6 monthly investment. So installment. And the interest is calculated on the reducing balance. Calculate the value of the monthly installment. Calculate the value of the monthly installment. Right? இப்போ பாப்போம். இப்போ என்ன சொல்லிடுவேன்டா, நான் 30,000 ரூபாய் பணத்தை 30,000 ரூபாய்க்கு வந்து நான் என்ன செய்யறேன், லோன் எடுக்கிறேன் பேங்க்ல. ரைட்? 30,000 ரூபாய்க்கு நான் லோன் எடுக்கிறேன்டா, கடனா வியாபார கடனா நான் வந்து லோன் ஒன்று எடுக்கிறேன். அது வந்து 24% வட்டி. அதோட வந்து வடிவா பார்க்கணும், 24% வருஷத்துக்குரிய வட்டி. மாதத்துக்கு நான் சொல்லல, 24% வந்து வருடத்துக்குரிய வட்டி. அப்ப 24% வருட வட்டிக்கு 30,000 ரூபாயை நான் வந்து லோனா எடுக்கிறேன். அது எப்படி எடுக்கிறேன்டா, குறைந்து செல்லும் வட்டி வந்து நான் செலுத்தி முடிக்க வட்டி வந்து என்ன செய்யுது, குறைந்து செல்லும் மீதி முறையின்படி வட்டி அறவிடப்படுது. குறைந்து செல்லும் மீதி முறையின்படி 6 மாசம், ரைட், 6 மாச தவணை கட்டணத்துல வந்து நாங்க செலுத்தி முடிக்கிறோம். அப்ப 6 மாச தவணை கட்டணத்துல செலுத்தி முடிக்கிறோம் என்றா, ரைட், இதை நாங்க முதல்ல ஈக்குவேஷன் இல்லாம ஃபர்ஸ்ட்க்கு நார்மலா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ரைட், 6 மாச தவணை கட்டணத்துல செலுத்தி முடிக்கணும்டா, ரைட், 6 மாச தவணை கட்டணத்துல செலுத்தி முடிக்கணும்டா. இப்ப வட்டி வந்து வட்டியே இல்லாம தவணை கட்டணத்துல செலுத்தணும், ஒரு மாசத்துல எவ்வளவு செலுத்த வேண்டி வந்திருக்கும்? வட்டியே இல்லாம ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு தவணை கட்டணத்துல செலுத்த வேண்டி வந்திருக்கு. இப்ப அதாவது amount due from the principal loan per month without interest. Right? Without interestல அதாவது வட்டியே இல்லாம இந்த 6 மாசம் இந்த 30,000 செலுத்தி இந்த மந்த்துக்கு எவ்வளவு செலுத்தி இருப்போம்? 5,000 ரூபாய். 5,000 ரூபாய். அப்ப முதலாவது வசனத்துல நீங்க எழுதி கொள்வீங்க, வட்டி இல்லாமல் மாதத்தில் செலுத்தப்படும் தொகை. எவ்வளவு? 30,000 நாங்க 6 மாசத்துக்கு பிரிச்சோம்னா எங்களுக்கு 5,000 ரூபாய் வரும். ரைட், 30,000 வந்து வட்டி இல்லாம நாங்க 6 மாசத்துக்கு பிரிச்சோம்னா எங்களுக்கு 5,000 ரூபாய் வரும். ரைட், அப்ப 30,000 வந்து நாங்க 6 மாசத்துக்கு வந்து வட்டி இல்லாம இது பண்ணினோம்னா எங்களுக்கு 5,000 ரூபாய் வரும். சோ அதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். அதான் வந்து அது வந்து என்ன சொல்றோம், the amount due for the principal loan per month without due. Right, அப்ப without interest. அதாவது வந்து எங்களுக்கு வந்து வட்டியே இல்லாம 6 மாசத்துல இதை செலுத்தி முடிச்சிருக்கோம்டா, எங்களுக்கு வந்து 5,000 ரூபாய் படி செலுத்தி இருக்கோம். ஆனா இப்ப எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, குறைந்து செல்லும், அதாவது வந்து அந்த அமௌண்ட் வந்து நாங்க இது பண்ணிக்கொண்டு போய்க்கல, வந்து ரிடியூஸ் பண்ணிக்கொண்டு போய்க்கல. அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு நான் ஒரு 5,000 ரூபாய் கட்டினேன்டா, குறைந்து செல்லும் முறையில தான் போயிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு நான் ஒரு 5,000 ரூபாய் கட்டினேன்டா, அதுக்கப்புறம் நான் 2ஆம் மந்த்துக்கு எவ்வளவு எனக்கு மிச்சம் கட்ட வேண்டி இருக்கும்? குறைந்து செல்லும் மீதி முறையண்டா, ஃபர்ஸ்ட் மந்த்ல நான் ஒரு 5,000 ரூபாய் கட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் மந்த்ல ஒரு 5,000 ரூபாய் கட்டிட்டேன்டா, அடுத்த மந்த்துக்கு எவ்வளவு எனக்கு அமௌண்ட் இருக்கு மிச்சம்? 25,000 ரூபாய். 25,000 ரூபாய். ரைட், அதுக்கு முதல்ல பாப்போம். ஃபர்ஸ்ட் மந்த்ல எனக்கு எவ்வளவு இருக்கு? 30,000 இருக்கு. ஓமா இல்லையா? ஃபர்ஸ்ட் மந்த்ல 30,000 இருக்கு. ரைட், 24% வருட வட்டி என்றா, ரைட், இப்ப மாசம் மாசம் தான் நான் கட்ட போறேன். ஓமா இல்லையா? மாசம் மாசம் நான் கட்ட போறேன். அப்ப 24%, 24% என்றது என்னது? annual interest. ரைட், ரைட், annual interest.
அப்ப 24% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்த 24% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் மந்த்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? மாத வட்டி எவ்வளவு? 2%. அதாவது 24 ஒரு வருடத்துல 12 மாசம். ஆகவே 24% வருட வட்டி என்ற அதை ஒரு வருஷத்துக்காக பிரிச்ச மண்டங்களுக்கு என்னென்னு வரும்? ஒரு மாசத்துக்கான வட்டி வரும். ரைட்? அப்ப ஒரு மாதத்துக்கான வட்டி வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட். ரைட்? மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எங்களுக்கு தெரியும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எங்களுக்கு 24/12. ஆகவே எங்களுக்கு என்ன வர போகுது? 2% வரும். அப்ப ஒரு மாசத்துக்கு 2% வட்டி. ஒரு வருஷத்துக்கு தான் 24% வட்டி. அப்ப ஒரு மாசத்துக்கு வந்து 2% வட்டி. அப்ப முதலாவது மாசத்துல எவ்வளவு பே பண்ண வேண்டி இருக்கும் எங்களுக்கு அமௌண்ட்? அதாவது எங்களோட தொகை எவ்வளவு? எங்களோட நாங்க வட்டியா லோனா எடுத்த தொகை வந்து லோனா நாங்க எவ்வளவு எடுத்திருக்கோம் முதலாவது மாசத்துல? மொத்தமா எவ்வளவு எடுத்திருக்கோம்? மொத்தமா 30,000. 30,000 ரூபாய். அப்ப 30,000 தான் என்னவா இருக்கும் எங்கள்கிட்ட முதலாம் மாசத்துல இருக்க தொகை. அதுக்குத்தான் நாங்க வட்டி முதலாம் மாசத்துக்கு காணப்போறோம். அப்ப முதலாவது மாசத்துல வந்து வட்டி. முதலாம் மாசத்துக்கு வந்து எவ்வளவு வட்டி? 30,000 ரூபாய்க்கு 100 மேல எத்தனை வீதம் போடணும்? 2%. 2%. இப்ப மாத வட்டி தானே நாங்க செய்யறோம். அப்ப மாத வட்டி என்றைக்குல 2% தான் மாதத்துக்கு வட்டி. அப்ப 2% வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் என்றைக்குல முதலாம் மாதத்துல வந்து வட்டி எவ்வளவுன்னு பார்த்தோம்டா எங்களுக்கு இந்த 2,000 இந்த 2,000 வெட்டுவோம். அப்ப வட்டி நம்மண்டா 600 ரூபாய் வரும். ரைட்? முதலாம் மாசத்துக்கு வந்து வட்டி வந்து 600 ரூபாய். ரைட்? அதுக்கு பிறகு இரண்டாம் மாத வட்டி. இப்ப சொல்லுங்க, முதலாம் மாசத்துக்கு வட்டி 600 ரூபாய், அதோட வட்டி இல்லாம ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலுத்தி இருப்போம்? 5,000 ரூபாய். 5,000 ரூபாய் மந்த்லி செலுத்துவோம். ரைட்? 5,000 ரூபாய் மந்த்லி செலுத்துவோம். அதோட இந்த வட்டியையும் சேர்த்து செலுத்துவோம். ரைட்? அப்ப மொத்தம் வந்து எங்களுக்கு 5,000 600 செலுத்தி இருக்கணும். இப்ப நார்மலா ஒரு முதலாம் மாசத்துக்கு செலுத்துறேன்டா. ரைட்? இப்ப 5,000 600 ரூபாய் செலுத்தி இருப்போம். இப்ப எங்கள்கிட்ட மிச்சம், அதாவது 600 ரூபாய் வட்டியா செலுத்தினது. இப்ப 5,000 ரூபாய் நான் முதலாம் மாசத்துக்கு செலுத்தி முடிச்சிருப்பேன். இப்ப ரெண்டாம் மாசத்துல நான் எத்தனை செலுத்துறதுக்கு எவ்வளவு மிச்சம் இருக்கும் எனக்கு? 30,000 ரூபாய் மொத்த தொகை. ரைட்? 6 மாசத்துல செலுத்தி முடிக்கணும். வட்டி இல்லாம நான் ஒரு மாசத்துக்கு செலுத்துறது வந்து 5,000. அடுத்து ரெண்டாம் மாசத்துல எனக்கு இப்ப எவ்வளவு செலுத்த வேண்டிய தொகை இருந்திருக்கும்? 25,000. 25,000 ரூபாய் இருந்திருக்கும். ரைட்? அப்ப 25,000 ரூபாய்க்கு தான் நான் திருப்பி இப்ப வட்டி காண போறேன். அப்ப 25,000 ரூபாய் 100 மேல் 2%. மாசத்துக்கு 2% வட்டி. அப்ப எவ்வளவு வரும் இதுக்கு? 500 ரூபாய் வரும். ஓமா இல்லையா? ரைட்? இது ரெண்டாம் மாசத்துக்குரிய வட்டி. ரைட்? ரெண்டாம் மாசத்துல இருக்கைக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு வட்டி வந்திருக்கு. ரைட்? இப்ப மூன்றாம் மாதத்துக்கு வந்து வட்டி காணுறோம்டா. மூன்றாம் மாதம். ரைட்? மூன்றாம் மாத வட்டி. தேர்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட். அப்ப மூன்றாம் மாத வட்டி வந்து எங்களுக்கு தெரியும். இப்ப எவ்வளவு அமௌண்ட் எங்க கையில இருக்கும்? செலுத்த வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? முதலாம் மாசத்துக்கு வந்து 30,000 செலுத்தணும். ரெண்டாம் மாசத்துக்கு வந்து அதுல 5,000 ரூபாய் செலுத்தி முடிச்சிட்டோம்டா 25,000 ரூபாய். மூன்றாம் மாசத்துக்கு இன்னும் 5,000 ரூபாய் செலுத்தி முடிச்சோம்டா எத்தனை வந்திருக்கும்? 20,000. 20,000 ரூபாய். அப்ப 20,000 ரூபாய்க்கு தான் இப்ப என்ன செய்யணும்? வட்டி காணும். அப்ப 100 மேல் 2. ஆக இது வட்டி மண்டலங்களுக்கு எவ்வளவு வரும்? 400 ரூபாய். ரைட்? நான்காம் மாதத்துல வட்டி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான்காம் மாசத்துல வட்டி என்ன எனக்கு இருக்க போது வந்து எவ்வளவு? 15,000 ரூபாய்.
தர 100 மேல் 2 ஆகவே 300 ரூபாய் வருது. அது மாதிரி 5ஆம் மாத வட்டி எப்படி வருது? 10,000 ரூபாய் இருக்கும். அதுக்கு 200 ரூபாய். அடுத்து கடைசி மாதம் மொத்தம் 6 மாசத்துல தவணையா கட்டி முடிக்கும். அப்ப 6ஆம் மாதத்துல வட்டி ரைட். அப்ப 6ஆம் மாதத்துல வட்டி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஃபார் 6th month. அப்ப 6ஆம் மாதத்துல வட்டி எவ்வளவா இருக்குமெண்டா இப்ப எங்க கையில எவ்வளவு கட்ட வேண்டி இருக்கும்? 5,000 கட்டணும். அதுக்கு 100 மேல் 2 ஆகவே 100 ரூபாய் ரைட். இப்ப மொத்தமா நாங்க எவ்வளவு வட்டி செலுத்த வேண்டி வந்திருக்கும்? முதலாம் மாசத்துல ஒரு 600 ரூபாய் வட்டி செலுத்த வேண்டி வந்திருக்கும். 2ஆம் மாசத்துல எவ்வளவு வட்டி செலுத்த வேண்டி வந்திருக்கும்? 500 ரூபாய். 3ஆம் மாசத்துல 400 ரூபாய். 4ஆம் மாசத்துல 300 ரூபாய். 5ஆம் மாசத்துல 200 ரூபாய். 6ஆம் மாசத்துல 100 ரூபாய். ஆகவே மொத்தம் எவ்வளவு வட்டி செலுத்த வேண்டி வந்திருக்கும்? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மொத்த வட்டி. மொத்தமா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 600 சக 500 சக 400 சக 300 சக 200 சக 100. அவ்வளவு கூட்டினங்களுக்கு எவ்வளவு வரும்? 2100. 2100 ரைட். இப்ப பாருங்க, அப்ப 2100 ரூபாய் மொத்தமா வட்டி வர போகுது. ஒருத்தருக்கு நீ முதலாம் மாசம் இவ்வளவு கட்டு, அதாவது முதலாம் மாசம் 500 பிளஸ் 5000 பிளஸ் 600 5600 ரூபாய் கட்டு. 2ஆம் மாசத்துக்கு 5000 பிளஸ் 500 5500 ரூபாய் கட்டு. 3ஆம் மாசத்துக்கு 5000 பிளஸ் 400 5400 ரூபாய் கட்டு. 4ஆம் மாசத்துக்கு 5000 பிளஸ் 300 5300 ரூபாய் கட்டு. 5ஆம் மாசத்துக்கு 5000 பிளஸ் 200 5200 ரூபாய் கட்டு. 6ஆம் மாசத்துக்கு 5000 பிளஸ் 100 5100 ரூபாய் கட்டுனாங்க. ஒவ்வொரு மாசமும் பெருமானத்தை குறைச்சு கொண்டு போக மாட்டோம். அப்ப என்ன செஞ்சிருவேன்? கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆயிருவேன். அப்ப என்ன செய்யணும்? ஒரே அமௌண்ட் 5000 இவ்வளவு அமௌண்ட் நீ மாசம் மாசம் கட்டு. 5000 இவ்வளவு அமௌண்ட் மாசம் மாசம் கட்டுன்னு தான் நாங்க சொல்லணுமே தவிர நீ முதலாம் மாசம் 5200 கட்டு, 2ஆம் மாசம் 5500 கட்டு, 3ஆம் மாசம் 5400 கட்டு, 5ஆம் மாசம் 5100 கட்டு, அப்படி 6ஆம் மாசம் 5100 கட்டுன்னு நாங்க கஸ்டமரை கஷ்டப்படுத்த மாட்டோம் ரைட். அப்ப அவங்களும் அடுத்த மாசம் நான் எவ்வளவு கட்டுவோம்? அவங்க எல்லாருமே கால்குலேட் பண்ணி கொண்டு இருப்பாங்களா மேட்ச் எவ்வளவு கட்டணும் இல்ல தானே? அப்ப அப்படி மந்த்லி குறைக்கல அவங்கள குறைக்க வைக்க மாட்டோம். அப்ப அவங்களுக்கு ஒரு பிக்ஸ்டான அமௌண்ட் இந்த ஒரு மந்த்துக்கு இவ்வளவு பே கட்ட வேண்டி வரும் ரைட். அப்ப அந்த ஒரு மாசத்துக்கு அவங்க கஸ்டமர் எவ்வளவு கட்டணும் காணணும்டா மொத்தமா எவ்வளவு வட்டி வந்தது எங்களுக்கு? கட்ட வேண்டிய வட்டி 2100 ரூபாய் ரைட். கட்ட வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? 30,000 ரூபாய். 30,000 ரூபாய். ஆகவே மொத்தமா எவ்வளவு பே பண்ணணும் கஸ்டமர்? ஆறு மாதத்தில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? 30,000 சக இந்த வட்டியை சேர்த்து தான் செலுத்தணும். அப்ப எவ்வளவு? 32,100 ரூபாய். ஓமா இல்லையா? Total amount to be paid after 6 months ரைட். 6 மாசத்துக்கு பிறகு மொத்தமா செலுத்த வேண்டிய தொகை 30,000 அந்த மொத்த வட்டியும் சேர்த்து 32,100 ரூபாய். ஓமா இல்லையா? ஓ இப்ப இது விழா மொத்தமா செலுத்தி இருக்கணும். அப்ப இதைத்தான் இப்ப என்ன செய்யற? உடைச்சு மாசமா செலுத்த போறேன். அப்ப இதைத்தான் உடைச்சு மாசமா செலுத்த போறேன். ஆகவே மாத தவணை கட்டணம். அப்ப நாங்க மாத தவணை கட்டணம் எவ்வளவு வரும்?
32,100 6ஆல பிரிக்கணும். 34. அதாவது மாத தவணை கட்டணம் வந்து இங்க வந்து நாங்க 32,100. வேல்யூ ஆஃப் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், வேல்யூ ஆஃப் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், வேல்யூ ஆஃப் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், ரைட்? மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து எவ்வளவு என்ன செய்யணும்? 32,100 6ஆல பிரிக்கணும். பிரிச்சா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 5,350. 5,350. அப்ப ஒவ்வொரு மாசமும் அவர் 5,350 5,350 5,350 பே பண்ணாருன்னா 6 மாசத்துல அவருக்கு அப்படியே முடிஞ்சிடும், ரைட்? ஒவ்வொரு மாதமும் அவர் 5,380 5,380 5,380 இது பண்ணினாருண்டா அவருக்கு வந்து 5,350 படி 6 மாசமும் பே பண்ணாருண்டா அவருக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிடும். ஒவ்வொரு மாசமும் அவர் பே பண்ணி முடிச்சாருண்டா, ரைட்? இந்த மாதிரி தான் இந்த செட்டப் இருக்கும், ரைட்? உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் நான் இப்படி ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொன்னேன், ரைட்? அப்ப வேல்யூ ஆஃப் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து எங்களுக்கு தெரியும். அதாவது வந்து மாத மாத தவணை கட்டணம், ஒரு மாத தவணை கட்டணம் வந்து எங்களுக்கு 5,350 ரூபாய். 5,350 ரூபாய் அவர் கட்டியிருக்கணும் ஒரு மாத தவணை கட்டணம், ரைட்? ஒரு மாத தவணை கட்டணம் 5,350 ரூபாய். ஒரு மாத தவணை கட்டணம் 5,350 ரூபாய். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் கண்டிருக்க கஸ்டமருக்கு கஷ்டம் இருக்க கூடாது. ஏன் இல்லாட்டி என்ன செய்யணும்? முதலாம் மாசம் 5,000 600 5,600 கட்டிருக்கணும். 2ஆம் மாசம் 5,000 500 5,500 கட்டிருக்கணும். 3ஆம் மாசம் 5,000 400 5,400 கட்டிருக்கணும். அப்படி அவர் குறைச்சு கொண்டு போயிருக்கணும். அப்படி இல்லாம மொத்தமா அவ்வளவு கட்ட வேண்டிய அவ்வளவு தொகையை கூட்டி அதை எத்தனை மாசத்துக்கு கட்டணுமோ அதை நாங்க பிரிச்ச மாட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணணும்ன்றது அவருக்கு எங்களுக்கு வந்து வரும், ரைட்? இது இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக முதலாம் மாசம், 2ஆம் மாசம், 3ஆம் மாசம், 4ஆம் மாசம், 5ஆம் மாசம், 6ஆம் மாசம் கட்டுறது. இதுவே இப்ப எனக்கு 72 மாத தவணை கட்டணத்தில் கட்டணும் முதலாம் மாசம் 2ஆம் மாசம் 72 மாசமும் வழி கொண்டிருக்கும். சோ அதுக்கு எங்களுக்கு டைரக்டா மாத அளவுகள் எப்படி காண்றது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், ரைட்? அது எப்படி வந்த உங்களுக்கு தேவைப்படாது. மாத அளவுகள் காண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நாங்க இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க, சைலண்டா இருக்க வேணாம். ஜாதகம் சொன்னா விளங்குதா? இன்னைக்கு சத்தத்தை காணல. ஏதாவது சொன்னாங்க ரோகுல் விளங்குதா? ஓகே. ஆஷிக் விளங்குதா? ஆஷிக், ஓகே. காவியா இன்னைக்கு சத்தத்தை காணல. காவியா ஒன் பண்ணிட்டு தூக்கம் விளங்குதா? சார் இங்க கொஞ்சம் சவுண்டா இருக்கு சார், பேசா இருக்கு. ஓகே ஓகே விளங்குதா? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. ரஃபியுதீன் யாரு? ஹப்சாவா இல்லாட்டி வேற மத்த குசைஃபா? ரஃபியுதீன் பண்ணீங்களே இருக்கு. யார் ரஃபியுதீன் சொல்லுங்க, விளங்குதா இல்லையா? ஹப்சா இல்ல, ஹப்சா பாருன்னா
எனக்கு மின்ஹாஜோ சம்திங் அந்த இதுல வருவாங்க. ரஃபியுதீன் குசைஃபா. தயவு செய்து சைலண்டா இருக்க வேணாம். கேள்வி கேட்டா பதில் சொல்ல பாருங்க. இப்படி நாங்க ஒன் பை ஒன்னா முதலாம் மாசம் 2ஆம் மாசம் கண்டுட்டு இருக்காம நாங்க என்ன செய்யணும்னா டைரக்டா மாத அலகுகளை கண்டு, அதாவது எத்தனை மாத அலகுகள் இது பே பண்ணப்படுது என்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ரைட்? மாத அலகுகள் என்ற மாதிரி நாங்க அதை பார்ப்போம். ஒரு மாத அலகுகளை கண்டு அதுல இருந்து தென் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாங்க பே பண்ணணும், ரைட்? ஒரு மாசத்துக்கு நாங்க எவ்வளவு பே பண்ணணும்ன்றதை நாங்க ஃபைன் பண்ணணும், ரைட்? ஸோ மந்த் யூனிட் காண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மந்த் யூனிட் வந்து நாங்க ஃபைன் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. எப்படின்னா மாத அலகுகள், மாத அலகுகள் வந்து மந்த் யூனிட்ஸ். இந்த மாத அலகுகள் மந்த் யூனிட்ஸ் காண்றதுக்கு அப்படின்னா செலுத்துற மாதங்கள் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது வந்து எத்தனை மாசத்துல நாங்க அதை இன்ஸ்டால்மெண்ட்ல அதை கட்டி முடிப்போம் என்ற இருக்குதானே செலுத்துற மாதங்கள் எண்ணிக்கை, இல்லாட்டி தவணை, எத்தனை தவணை கட்டணங்கள் மாதிரி சொல்லிடும், இத்தனை தவணையில கட்டணும், இத்தனை தவணையில கட்டணும்ன்ற மாதிரி இருக்கு. அப்ப வந்து எப்படி இருக்குமெண்டா n into n plus 1/2, ரைட்? மாத அலகுகள் எண்ணிக்கை, ரைட்? சும்மா நார்மலா சொல்லுங்க, இது n into n plus 1/2ன்றது என்ன, என்னத்துக்குரிய சமன்பாடு? இதுக்கு வேற வேற இப்ப மேக்ஸ்ல வேற ஒரு இது வந்து வேற ஒன்றுக்கு வேற என்னத்தை காட்டுறதுக்கு n into n plus 1/2 போடுறாங்க. n into n plus 1 என்னத்துக்கு போடுறாங்க? n into n plus 1 என்னத்துக்கு போடுறாங்க? முக்கோணம் காணல என்ன செய்யற நீங்க? முக்கோணனுக்கு சமன்பாடு என்ன செய்யற நீங்க? முதலாவது முக்கோணம், முதலாவது முக்கோணம் 1, இரண்டாவது முக்கோணம் 3 அன்னைக்குல, இரண்டாவது முக்கோணம் 3 அன்னைக்குல பாருங்க 2 into 3 இன் கீழ் 2 3. அப்ப என்னது n into n plus 1/2.
இதெல்லாம் தெரியாம இப்ப என்ன இப்ப எக்ஸாம் எழுத போறீங்க சத்தம் போடாம இருக்கிறீங்க. முக்கோணனுக்கு சமன்பாடு என்ன n + 1/2. அந்த அந்த முக்கோணம் பட்டன்ல தான் இது வருது. அதனாலதான் நாங்க இது n + 1/2 போடுறோம். ஏன் மாத அளவுகள் எண்ணிக்கை காண போறோம்டா எத்தனை மாசத்துல செலுத்தி முடிக்க போறோம்ன்றதை காணணும். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாருங்க 600 ரைட் எப்படி வருதுன்னு பாருங்க. நான் முதலாவது மாசத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி 600, ரெண்டாவது மாசத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு 500, மூன்றாவது மாசத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு 400, நான்காவது மாசம் செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு 300, 200, 100. இவ்வளவுக்குள்ளேயும் இருந்து என்ன ஒரு நம்பரை பொது எடுக்கலாம்? எத்தனையோ பொது எடுக்கலாம். கொமனா எத்தனையோ வாங்க வெளியில எடுக்கலாம். 100 வெளியே எடுத்த மாட்டா வர போகுது. இதுக்குள்ள 600 பேர் 100 எடுத்த மாட்டா 6, 500 பேர் 100 எடுத்த மாட்டா 5, 4, 3, 2, 1 வர போகுது. நீங்க பாருங்க 6 சக 5 சக 4 சக 2 சக 1 1 சக 3 சக 2 சக 1 முக்கோணம் காண்றதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு வழி சொல்லி தந்தேன். ஒன்று n × n + 1/2 டைரக்டா போடுறது, அல்லது இப்ப மூன்றாவது முக்கோணம் என்னண்டா 1 சக 2 சக 3 இதான் மூன்றாவது முக்கோணம். ஐந்தாவது முக்கோணம் என்னண்டா 1 சக 2 சக 3 சக 4 சக 5 உங்களுக்கு நான் சொன்னேன் 1 + 2 + 3 + 4 + 5 fifth rectangle number triangle number. அப்ப அப்படி வரைக்குள்ள வந்து இது வந்து 6 மட்டும் கூட்டுறோம் ஒண்ணுல இருந்து. அப்ப இது எத்தனாவது முக்கோணம்? ஆறாவது முக்கோணம். அப்ப ஆறாவது முக்கோணம் என்ன வரும்? 100 × என்ன வர போகுது 6 தர 6 21 21 வரும். ரைட் 21 வரும்ன்றதுக்கு நாங்க என்ன போடுவோம்? இங்க இதுல வந்து 6 6 சக 1 2 இதை சுருக்கி பாத்தீங்கன்னா 3 7 21 வரும். சோ அதுல இருந்து தான் எங்களுக்கு இந்த ஃபார்மேட் வந்து எங்களுக்கு வந்தது. ரைட் இந்த மாதங்களுக்கு வந்தது காரணம் இதுல இருந்து விளாத்தையும் கூட்டி இவ்வளவு. அப்ப 21 மாத அலகுகள் வரும். அப்ப இதன்படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கேள்வியின்படி நீங்க இது எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த இடம் எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு எங்களுக்கு வந்து என்னென்னு வரும் 20 அதாவது மொத்த மதிப்பு. இதை வந்து மாத அலகுகள் மந்த் யூனிட்ஸ் வந்து நாங்க பயன் பண்ணுவோம். இப்போ மாத அலகுகள் வந்து நாங்க இந்த கேள்விக்கு பயன் பண்ணுவோம் மண்டிக்கல நாங்க செய்வோம் மாத அலகுகள் இப்ப மாத அலகுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க எங்களுக்கு 6 தவணையில கட்டி முடிக்கும். ஆகவே 6 × 1/2 ஆக 21 வரும். ரைட் அப்ப 21 தவணை கட்டணம் 21 மாத தவணை கட்டணத்துல வந்து நாங்க இவ்வளவு அதையும் வந்து செலுத்தி முடிக்க வேண்டி வந்திருக்கு. ரைட் அப்ப 21 மாச தவணை கட்டணத்துல வந்து நாங்க இவ்வளவு அதையும் செலுத்தி முடிக்கணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்? 21 மாசத்துல நாங்க மாத அலகுகள்ல வந்து செலுத்தி முடிக்க போறோம். ரைட் 21 மாத அலகுகள்ல வந்து அதை நாங்க உடைச்சு மாத அலகுகளா வந்து நாங்க செலுத்தி முடிக்க போறோம். இல்ல எங்களுக்கு தெரியும் என்ன கேள்வி நாங்க 3 கேட்டது? அவர் செலுத்த வேண்டிய ஒரு மாசத்துக்கான பெருமானம் அப்படித்தானே கேட்டது. அவர் செலுத்த வேண்டிய ஒரு மாசத்துக்கு அவர் எவ்வளவு செலுத்தணும் என்றுதான் கேள்வியா இருந்ததுன்னு ஓமா இல்லையா? ஓ சார். ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இதை நாங்க இந்த மாதிரி மொத்தமா எழுதி கொண்டு போகாம மற்ற மாதிரி செய்யணும்டா. ரைட் இந்த மாதிரி மொத்தமா எழுதி கொண்டு போகாம மற்ற மாதிரி செய்யணும்டா எங்களுக்கு வந்து மாத அலகுகள் எண்ணிக்கை கண்டுட்டோம். ரைட் எங்களுக்கு தெரியும்
மொத்தமா நாங்க இப்ப திருப்பி அதே கணக்கு பார்ப்போம். இப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய். 30,000 தானே 24% 6 மாதத்துக்குள்ள செலுத்தணும். 6 மாத தவணைக்குள்ள, ரைட்? 6 மாத தவணைக்குள்ள 30,000 ரூபாய் 24% இதுல வந்து செலுத்தணும், ரைட்? இதுல இருந்து நாங்க ஏற்கனவே கண்டிருந்தாங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கட்டணும் கட்டிருந்தாங்க. அதாவது வந்து வட்டி இல்லாம 5,000 ரூபாய். 5,000 ரூபாய் வட்டி இல்லாம செலுத்த வேண்டி வந்திருக்கு, ரைட்? 5,000 ரூபாய் வட்டி இல்லாம செலுத்த வேண்டி வந்திருக்கு, ரைட்? ஒரு மாசத்துக்கு எத்தனை வீத வட்டின்னு கண்டுறாங்க? 2 நாங்கல இப்ப பாத்தீங்கன்னா வட்டி இல்லாம வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதத்துல செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு உங்களுக்கு? 30,000 6 வகுத்தோம்னா 5,000 ரூபாய், ரைட்? அப்ப இதான் 5,000 ரூபாய் மந்த்லி செலுத்த வேண்டிய தொகை, ரைட்? இந்த 5,000 ரூபாய்க்கு, ரைட், இந்த 5,000 ரூபாய்க்கு அதாவது வந்து நாங்க கண்ட இந்த மாத அளவு ஒன்றுக்கான வட்டி எவ்வளவு என்று பார்க்கணும். 5,000 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி? அப்ப இந்த 5,000 ரூபாய்க்கு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி என்ன செய்யணும்? 5,000 மாத அலகிற்கான வட்டி. ₹5,000 ஒரு மாசத்துல செலுத்த வேண்டிய தொகை. மாத அலகுக்கான வட்டி என்றால் வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி? 100 மேல் 24. அது மாதத்துக்கு மாதம் என்ன செய்யணும்? எத்தனை அளவு வகுக்கணும்? 1/12. 1/12 அளவு வகுக்கணும். அப்ப வகுத்தமெண்டா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 100. 100, ரைட்? அப்போ ஒரு மாத அளவுக்கான வட்டி வந்து எங்களுக்கு 100 ரூபாய் வரும், ரைட்? ஒரு மாத அளவுக்கான வட்டி வந்து எங்களுக்கு 100 ரூபாய் வரும். ஆகவே எங்களுக்கு தெரியும் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி எவ்வளவு வரும்? என்னவா இருக்கு? செலுத்த வேண்டிய மொத்த வட்டி வந்து ஒரு மாத அளவுக்கான வட்டி தர எத்தனை மாத அளவுகள் எங்களுக்கு இருக்கு? 21. 21 மாத அளவு. ஆகவே வரும் 2,100 ரூபாய். ஆகவே நாங்க செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு? 32,100. 30,000 சாப்பிடும் 2,100, 32,100. இந்த மாதிரிலாம் நீங்க செய்யணும். ஏன்னா ஒரு 72 மாதங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சோ அதனால இது ஒரு கேள்வி வச்சு கொடுங்க. இன்ட்ரெஸ்ட் paid for a month unit, right? Interest paid for a month unit. தான் மாதளவுக்கான வட்டி என்பது, ரைட்? செலுத்த வேண்டிய தொகை மொத்த வட்டி, சாரி, செலுத்த வேண்டிய மொத்த வட்டி. So the total interest paid. The total interest paid. So now total நாங்க எவ்வளவு
அமௌண்ட் வந்து பே பண்ணணும். The total amount paid. ரைட். இப்ப மொத்தம் எவ்வளோண்டா, இப்ப எந்த கேள்வி வந்து என்னது, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பே பண்ணணும், ஒரு தவணை கட்டணும் எவ்வளவு பே பண்ணணும். ஒரு மாசத்துல செலுத்த வேண்டிய தொகை வந்து மொத்தம் வந்து 32,100 ரூபாய். இதுல 100 வரும் என்ன, 32,100 ரூபாய். அதை வந்து 6 தவணையா நாங்க பிரிக்கணும். பிரிச்சவனங்களுக்கு எவ்வளவு வரும் பார்த்தாங்க, 5350. 5,350 ரூபாய். எழுதி கொள்ளுங்க. The amount of an installment. சார் சொல்லுங்க. சார் இப்ப வட்டி கதைக்கிற விலங்கு இல்ல, தவணை தொகைனா அது ஒரு மாத கடன் பணமா சார்? அது இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாத கடன் அது பணம்டா. கடன் பணம். ஒரு மாத கடன் பணம்டா. அது நீங்க எந்த வீட்லயுமே யூஸ் பண்ணி கொள்ளலாம்டா. என்ன அர்த்தம்டா, அது வந்து வட்டி இல்லாம நாங்க எவ்வளவு பே பண்றோம் என்றதுதான் அந்த ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு உண்மையாவே வட்டி, வட்டி வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் தான் எங்களுக்கு எவ்வளவு பணம் நாங்க செலுத்தணும் என்றதுதான் அதை ஒரு மாத கடன் பணம் மட்டும் நாங்க சொல்லிக் கொள்ளலாம். ரைட். அப்ப ஒரு மாத கடன் பணம் மட்டும் நாங்க இதை மென்ஷன் பண்ணி கொள்ளலாம். அப்ப ஒரு மாத கடன் பணம்ன்றது வந்து இப்ப அது வந்து இந்த இவ்வளவு 30,000 ரூபாய்க்கு 6 மாசம் பே பண்ணணும்டா, ஒரு மாசம் வந்து இவ்வளவு வேண்டா 5,000 ரூபாய் பே பண்ணணும். அது நீங்க ரெண்டுமே ஒரே வேர்ட் தான். ஆனா அது சொல்லிக்கல வந்து எங்களுக்கு என்ன, ஒரு மாசம் கடன் பணம் அண்டைக்குல வந்து எவ்வளவு கடன் அண்டைக்குல வந்து எங்களுக்கு அது உண்மையான கடன் வருது. இதுதான் ஒரு மாசத்துக்கு வந்து நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ண வேண்டியவர். ரைட். அப்ப நீங்க அது அப்படியே எழுதி கொள்ளலாம். இல்லாட்டி கொஞ்சம் தெளிவா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணிப்பேன். அதாவது வந்து வட்டி இல்லாம ஒரு மாசத்துக்கு நாங்க எவ்வளவு செலுத்தோம், 5,000 செலுத்துவோம். இந்த மாசத்துக்கு 5,000 செலுத்துறதுக்கு இந்த மாசத்துக்கு தான் நாங்க வட்டி காண போறோம். ரைட். ஒரு மாசத்துக்கு இவ்வளவு மாத அளவுக்கான வட்டி. அப்ப இது ஒரு மாசத்துக்கு நாங்க இவ்வளவு பே பண்ணணும். இவ்வளவு பே பண்றதுக்கு மாசத்துக்கு வட்டி வந்து 12% வந்து 24% வருஷத்துக்கு, அவங்க மாசத்துக்கு 12 பிரிச்சு எங்களுக்கு 2% வட்டி. அப்ப 5,000 ரூபாய் மாசத்துக்கு பே பண்ணணும். அப்ப 5,000 ரூபாய்க்கு 2% வட்டி 100 ரூபாய் வரப்போகுது ஒரு மாத அலகுக்கு. ரைட். ஒரு மாத அலகுக்கு வந்து நான் பே பண்ண போறது வந்து 100 ரூபாய். ஆக எனக்கு மொத்த மாத அலகுகள் வந்து எனக்கு தெரியும். ரைட். மந்த் யூனிட்ஸ் வந்து எனக்கு தெரியும் 21. சோ அதுல இருந்து நான் இதை பண்ணேன். சரியா? ஓகே சார். Portion of the loan. ரைட். ஒரு மாசத்துக்கு நாங்க எவ்வளவு கட்ட வேண்டும், ஒரு மாத கடன் தொகையில நீங்க அதை மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம்.
ஒரு மாத கடன் தொகை. ரைட். ரைட். ஒரு கேள்வி எழுதுங்க. ரேவதி 12 வீத ஆண்டு வட்டியை அறவிடும் ஒரு வங்கியில் இருந்து. ரேவதி 12 வீத ஆண்டு வட்டியை அறவிடும் ஒரு வங்கியில் இருந்து. இதை எழுதாடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ரேவதி 12 வீத ஆண்டு வட்டியை அறவிடும் ஒரு வங்கியில் இருந்து. ரேவதி 12 வீத ஆண்டு வட்டியை அறவிடும் ஒரு வங்கியில் இருந்து. ரேவதி 12 வீத ஆண்டு வட்டியை அறவிடும் ஒரு வங்கியில் இருந்து 50,000 ரூபாயை கடனாக பெற்றார். 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 Revati takes a loan of 50,000 rupees from a bank that charge an annual interest rate 12%. அக்கடனை 10 சமமான மாத தவணை தொகைகளில் செலுத்தி முடித்தல் வேண்டும். அக்கடனை 10 சமனான மாத தொகைகளில் அக்கடனை 10 சமனான மாத தவணை தொகைகளில் செலுத்தி முடித்தல் வேண்டும். அக்கடனை 10 சமனான மாத தவணை தொகையில் செலுத்தி முடித்தல் வேண்டும். The loan should be repaid in 10 equal monthly installments. 10 equal monthly installments. முதலாவது கேள்வி, ஒரு மாதத்தில் செலுத்தும் கடன் பகுதியை காண்க. 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 இரண்டாவது, ஒரு கடன் பகுதிக்காக ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய வட்டி யாது? ஒரு கடன் பகுதிக்காக ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய வட்டி யாது? ஒரு கடன் பகுதிக்காக ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய வட்டி யாது? ஒரு கடன் பகுதிக்காக ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய வட்டி யாது? ஒரு கடன் பகுதிக்காக ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய வட்டி யாது? ஒரு கடன் பகுதிக்காக ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய வட்டி யாது? ஒரு கடன் பகுதிக்காக ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய வட்டி யாது? வட்டி செலுத்தப்பட வேண்டிய மாத அலகுகளின் எண்ணிக்கை 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 யாது? குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் கடனுக்காக செலுத்த வேண்டிய மொத்த வட்டி யாது? குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் கடனுக்காக செலுத்தப்படும் மொத்த வட்டி யாது? ஒரு மாத தவணை தொகையின் பெருமானம் யாது? ஒரு மாத தவணை தொகையின் பெருமானம் யாது?
Find the amount of due from the principal loan amount each month. Find the interest charged on the principal loan amount each month. For how many month units should she pay the interest? For how many month units should she pay the interest? Find the total interest she should pay under the reducing loan balance. Find the total interest she should pay under the reducing loan balance. Find the amount of monthly installment. Okay. First வந்து பாத்தீங்கன்னா 12 வீதம் annual வட்டி, ரைட்? annual interest வந்து 12 வீதம், வருட வட்டி 12 வீதம், ரைட்? அதோட 50,000 ரூபாயை கடனா பெறுறாரு. 50,000 ரூபாய் இதான் உங்களுக்கு தரவு. அதை செலுத்தி முடிக்கிறது 10 சமனான மந்த்ல, அப்ப 10 மந்த்ஸ்ல, ரைட்? இப்ப பாப்போம். முதலாவது கேள்வி வந்து ஒரு மாதத்துல செலுத்துற கடன் பகுதியை கேட்கிறேன். அப்போ ஒரு மாசத்துல செலுத்துற கடன் பகுதி என்ன? Find the due from the principal loan amount each month, right? ஒரு மாசத்துல வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து இது பண்ணிருக்கோம். அப்ப மாதத்துல வந்து எவ்வளவு இது பண்ணிருக்கணும்? கடன் தொகை எவ்வளவு? 50,000 10ஆல பிரிக்கணும். 10ஆல பிரிக்கணும். 50,000 10ஆல பிரிச்சோம்னா எங்களுக்கு வரும் 5,000 ரூபாய். 5,000 ரூபாய், ரைட்? அப்ப முதலாவது கேள்விக்கு வந்து எங்களுக்கு வரும் 5,000 ரூபாய், ரைட்? ஒரு மாதத்தில் செலுத்தும் கடன் பகுதியை காண்க 5,000 ரூபாய். ஒரு மாதத்துல அந்த கடன் தொகுதிக்காக இப்போ மந்த்துக்கு நாங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிறோம், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி வீதம் செலுத்துறோம் என்றதான் ரெண்டாவது கேள்வி. அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி வீதம் செலுத்துறோம்டா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 12 வீதம், ரைட்? 100 ரூபாய்க்கு 12 வீதம் வந்து வருடத்துக்கு. மாசத்துக்கு என்ன செய்யணும்? 1/12. 1/12ஆல பெருக்கணும். இப்ப கேட்டது வந்து வட்டி வீதம் இல்ல வட்டி. அப்ப ஒரு மாசத்துக்கு நாங்க 5,000 ரூபாய் தான் பே பண்ண போறோம். அப்ப அதுக்கு தான் வட்டி. அவங்க 5,000 ரூபாய் பே பண்ண அதுக்கு வட்டி எவ்வளவு? வேற 5,000 ரூபாய்க்கு வட்டி. அப்ப பெருக்கணும் என்ன சுருக்கினா 50. 500 ரூபாய். 50 500. 500 ரூபாய், ரைட்? சார் 0 சாரி இது ரெண்டு பூஜ்ஜியம். நான் ஏற்கனவே ஒரு பூஜ்ஜியம் வெட்டுப்பட்டு நினைச்சேன். 50 ரூபாய். ஓகே, சாரி. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து மாசத்துக்குரிய வட்டி வந்து 50 ரூபாய், ரைட்? அடுத்தது வந்து மாத அளவுகள் காணும், மந்த்லி யூனிட்ஸ் காணும். அப்ப மாத அளவுகள் அடுத்த கேள்வியாகும். மாத அளவுகளுக்குரிய சமன்பாடு என்ன எங்களுக்கு? n இன் கீழ் 2 n into n plus 1/2. ஆகவே மொத்தம் 10 மந்த், ஆகவே 10 தவணை, ஆகவே 10 into 11 2. ஆகவே எத்தனை வரும்? 55. 55 மந்த் யூனிட்ஸ், அதாவது 55 மாத மந்த் யூனிட்ஸ். அப்ப 55 மாத குறைந்து செல்லும் மீதி முறையின் கடனுக்காக செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை காணும். மொத்த வட்டி காணணும் என்ன செய்யணும்? 55 மாத அலகுகள். ஒரு மாத அலகு எவ்வளவு பே பண்ண போறோம்? 50 ரூபாய். ஆகவே மொத்த வட்டி எவ்வளவு? 50 தர 55. எவ்வளவு வரும்? 55. 2,750. 2,750. 5 25 5 25 65 5 25 5 25
2750 சரியா? ஓ சார். அப்ப 2750 2750 rupees. இப்போ அந்த கடைசி கேள்வி என்ன? ஒரு மாத தவணை தொகையின் பெருமானத்தை காண்க. இது எவ்வளவு டோட்டல் விழாத்துக்கு தான் எங்களுக்கு 2750. அப்ப மொத்தமா எவ்வளவு பே பண்ணிருப்பேன்? அஞ்சாவது 52,700 52,000 50,000 700 சக 2,750 52,750. இதை வந்து எத்தனை மாசத்துல பே பண்ணி முடிக்கணும் தவணை தொகையில? 10 மாதங்கள். 10ல. ஆகவே 52,750 10 மாதத்துல பே பண்ணா ஒரு மாசத்துக்கு அவர் எவ்வளவு பே பண்ணும்? 5,275. 5,275 ரூபாய். எழுதி கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க. இந்த மெத்தட்ல தான் வர வேண்டாம். இதை மாறி மாறி வரும். அதாவது மாத அளவுகளை வச்சுக்கொண்டு அதை காண்றது இதை காண்றது மாறி மாறி வரும். ஓகே, எழுதினா நீங்க இன்றைக்கு லீவ் ஆகலாம். இன்றைக்கு வந்து நான் நைட்டுக்கு எடுப்போம்னு பார்த்தேன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து நைட்டுக்கு எடுக்கல. அது நாளையில இருந்து டைம் டேபிள் படி மார்னிங் நடக்கும், நைட்டு நடக்கும். ரைட், இன்னைக்கு நைட் எடுப்போம் தான் நான் பிளான் பண்ணினேன். இன்னைக்கு எடுக்க முடியாம போயிட்டு கொஞ்சம் சுச்சுவேஷன் போகணும் ஒரு இடத்துக்கு. ஸோ நாளையில இருந்து நாளை காலையில 4:30 நடக்கும், நைட்டுக்கு வந்து 9 நடக்கும். ரைட், 4:30 9. ஸோ அப்பதான் நான் இதை பினிஷ் பண்ணி எங்கால அடுத்த பாடம் வந்து என்னது நாங்க அமைப்புகள் தேற்றங்கள் அந்த பக்கம் பார்க்கணும். அதோட கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி ஒரு டச் பண்ணிட்டு போகணும். என்னடா அதுல ஒரு கேள்வி வர்றது பெரிய கேள்வி. ஸோ அதுகளை பார்த்துட்டு செகண்ட் பார்ட் ஃபுல்லா முடிஞ்சிட்டுண்டா அதுக்கப்புறம் வந்து நாங்க பி பார்ட்டு நாங்க இதோட முடிச்சு கொண்டு வந்து போறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற 25 கேள்விகள் இருக்கு தானே, அதை திருப்பி அகெயின் 1 by 1 2015 16 அந்த 25 கேள்வி அப்படி கண்டினியூஸா செய்யணும் போகும். அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் இப்ப டச் பண்ணிட்டேன். இப்ப நான் செகண்ட் பார்ட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஓகே, எழுதினா நாங்க நாளை காலையில 4:30